இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் மக்தபு மதரசாவில் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது பரிசு வழங்கப்பட்டது. அவர்களுக்கு 5 சிலபஸ் நடைபெறுகிறது. இன்றைக்கி சிலபஸ்ன்னு சொன்னால் தீனுடைய விஷயத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி போட்டு பாத்தீனான கொள்கையை கொண்டு போகிற சிலபஸ்களாம் இருக்கிறது. ஆனால் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய ஆணித்தரமான சிலபஸை வைத்து இந்த குழந்தைகளுக்கு நடத்தப்படுகிறது. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு சிலபஸில் உள்ளவங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம் நடத்தப்பட்டது. அதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு உள்ள மாணவ கண்மணிகளுக்கு, ரேங்க் எடுத்த மாணவ கண்மணிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் ஃபஸ்ட்டு சிலபஸில் ஃபஸ்ட்டு ரேங்க்கு மாணவ கண்மணி சையது நதீம் 80 மார்க்கை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பரிசை நம்மளது சபீர் அஹமது சாஹிப் அவர்கள் வழங்குவார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத். ஜஸாக்குமுல்லாஹ். ஃபஸ்ட்டு சிலபஸில் 2வது ரேங்க்கு எடுத்த அப்துல்லா அவர்களுக்கு நமது பாடி மஸ்ஜிதினுடைய செயலாளர் ஹாஜி பீர் முகமது சாஹிப் அவர்கள் இந்த பரிசை வழங்குகின்றார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத் யா முஹியுத்தீன். ஃபஸ்ட்டு சிலபஸில் 3வது ரேங்க்கு ரியாஸ் கான் 40 மார்க் எடுத்து 3வது ரேங்க் வந்திருக்கிறாரு. அவர்களுக்கு நமது கமாலுதீன் சாஹிப் அவர்கள் இந்த பரிசை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஹாஜியார் உங்கள் முகல்லான்னு சொன்னாங்க. இல்லை, நம்ம முகல்லா. நீங்கள் கேட்க மண்ணடி போனாலும் கொரட்டூர் தான் உங்கள் முகல்லா. நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத். ஹாஜி சாப் பெருந்தகைக்கு மனமார்ந்த ஜஸாக்குமுல்லாவை தெரிவிப்படுத்திக் கொள்கிறேன். காரணம் என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் மௌலித் ஷரீஃபில் கடைசி தபருக்கு தான் சொல்லாமையே எடுத்துக்கொள்வாங்க. மன்னூர்பேட்டை அல்தாஃபி ஹசரத் பெருந்தகை அவர்கள் முன்னாடி வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நீங்கள் அடுத்தது தான் வாழ்த்துறை. செகண்ட் சிலபஸ் மாணவ கண்மணி கௌசியா அவர்கள் 100 மார்க் எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது ஹனீஃப் ஷேட் சாஹிப் அவர்கள் இந்த பரிசை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத். 2வது ரேங்க்கு செகண்ட் சிலபஸ் 2வது ரேங்க்கு மாணவ கண்மணி முஷ்பிரா 95 மார்க்கள் எடுத்து 2வது ரேங்க் எடுத்துக்கிறார்கள். இவர்களை கௌரவப்படுத்துவதற்காக நமது நிர்வாக கமிட்டி உறுப்பினர் ஹாஜி யாசின் சாஹிப் அவர்கள் இந்த பரிசை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத் யா முஹியுத்தீன். யா முஹியுத்தீன் நல்லா சொல்லணும். முஹியுத்தீன் ஆண்டவங்களா நமக்கு ஈமான் இல்லை. 3வது ஆமினா சையது சனா செகண்ட் சிலபஸில் 90 மார்க் எடுத்து 3வது ரேங்க் எடுத்திருக்கிறாங்க. நமது துபாய் காக்கா கஃபூர் ஹாஜி பெருந்தகை அவர்கள் இந்த பரிசை கொடுத்து கௌரவப்படுத்துவார்கள். பல்வேறு மதரசாக்கள், தமிழகத்திலே பல்வேறு மஸ்ஜிதுகள், கேரளாவிலே பல்வேறு ஸ்தாபனங்கள், ஆந்திராவிலே பல்வேறு ஸ்தாபனங்களை நிறுவக்கூடிய தைக்கா ஷுஹைப் ஆலிம் ஷா ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய மருமகனார் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்கள் இந்த பரிசை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத் யா முஹியுத்தீன். தேர்டு சிலபஸ் மாணவ கண்மணி முகமது அர்மான் அவர்கள்
96 மார்க்குகளை எடுத்து முதல் ரேங்கை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி நமது மீரான் சாஹிப் அவர்கள் இந்த பரிசை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத். சாதாரணமாக இல்லை 80 மார்க்கு 90 மார்க்குன்ட்டு கஷ்டப்பட்டு படிக்கணும். உஸ்தாது தான் பரிச்சை கேட்டாங்க. வண்டலூரில் கிரசன்ட் காலேஜில் பேராசிரியராக இருக்கிறாங்க. அவங்க ஹயாத்துல் இஸ்லாம் மதரசாவை முதல்வராக இருக்கிறாங்க. அவங்க அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது பரிசு முகமது நஃபீல் அவர்கள் 92 மார்க்குகளை பெற்று இரண்டாவது பரிசை பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு நமது முகப்பேர் வெஸ்ட் மஸ்ஜிதினுடைய கண்ணியத்திற்குரிய ஹாஜி காதர் மொஹீதீன் சாஹிப் அவர்கள் இந்த பரிசை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத். மாணவ கண்மணி தேர்டு சிலபஸ் 3வது ரேங்க்கு முகமது யூனுஸ் அவர்கள் 88 மார்க்குகளை எடுத்து நமது ரயாஸ் சாஹிப் அவர்கள் இந்த பரிசை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலத். அடுத்தபடியாக 4th சிலபஸ், இது 5th சிலபஸ்ஸு. 4th சிலபஸ் யாருமே இல்லை. முதல் ரேங்க்கு முகமது அர்ஷத் அவர்கள் 80 மார்க்குகளை எடுத்து முதல் ரேங்க் வந்திருக்கிறார்கள். நமது மஸ்ஜிதினுடைய செயலாளர் காஜா மொஹீதீன் சாஹிப் ஹாஜி பெருந்தகி அவர்கள் இந்த பரிசை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத். இரண்டாவது பரிசு மாணவ கண்மணி முகமது ஃபஹீம் 77 மார்க்குகளை எடுத்து இரண்டாவது ரேங்கை படுத்திருக்கிறார். பழம்பெரும் ஆலிம் பெருந்தகை ஆவடி ரஹ்மானி ஹதரத் பெருந்தகை அவர்கள் இந்த பரிசை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ரஹ்மானி ஹதரத் வாங்க. நாரே தக்பீர், நாரே ரிசாலத். மாணவ கண்மணி முகமது இத்ரீஸ் 3வது ரேங்க் எடுத்து 75 மார்க்குகளை பெற்று 3வது ரேங்க் எடுத்திருக்கிறார்கள். ஹதரத் பெருந்தகை அவர்கள் இந்த பரிசை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத். யா முஹையத்தீன். ஜஸாக்கல்லாஹ். மக்தபில் ஏறத்தாழ 65 மாணவ கண்மணிகளுக்கு மேலே படிக்கின்றார்கள். 2 உஸ்தாதுமார்கள் தினந்தோறும் அவர்களுக்கு இந்த சிலபஸை நடத்தப்பட்டு ஓதி வருகின்றோம். இது அல்லாமல் பெண்கள் மக்தபு பிரிவு நடைபெற்று வருகிறது. அவர்களிலே 3 ரேங்க் எடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக பரிசு நம்முடைய நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் தனியாக கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நேரத்தினுடைய அருகாமையை கருதி முதல் மார்க்கு சுமையா 98 மார்க்கு. அவங்க இந்த பரிசை அவங்களுடைய மகன் ஃபயாஸ் அவர்கள் இதை கொடுக்கின்றார்கள். இதை நம்மளுடைய ஃபாரூக் அண்ணன் அவர்கள் இதை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். வாங்க, எந்திரிச்சு வாங்க. நைஸாக உள்ளுக்குள்ள உட்காந்து விட்டுருவோமா? நாரே தக்பீர், நேரம். நாரே ரிசாலத். உங்களுடைய தாயார் முதல் மார்க், முதல் ரேங்க். இப்போ தான் சேர்ந்தாங்க. நல்ல முயற்சி, அல்ஹம்துலில்லாஹ். 2வது ரேங்க்கு சபீனா பாபி அவர்கள் 96 மார்க்கு. இந்த பரிசை அவர்களுடைய கணவர் பெற்றுக்கொள்கின்றார்கள். இந்த பரிசை சென்னை மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய பொருளாளர் கண்ணியமிகு இந்த முகமது இத்ரீஸ் ஜமாலி ஹதரத் பெருந்தகை அவர்கள் இதை கொடுத்து வழங்கினார். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத். யா முஹையத்தீன். 3வது பரிசு சமீனா பாபி அவர்கள் 94 மார்க்கை பெற்றிருக்கின்றார்கள். 3வது ரேங்கை எடுத்திருக்கின்றார்கள். இந்த பரிசை அவர்களுடைய புதல்வர்கள் பெற்றுக்கொள்கிறார். மன்னூர்பேட்டை மஸ்ஜிதினுடைய துணை செயலாளர் சதக்கண்ணன் அவர்கள் இதை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள்.
नारे तकबीर, नारे रिसालत, அல் மதத் யா மஹீத். ஒரு 2 நிமிடம் குறிப்பு. கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, ஹைருல் பரியா அரபிக் கல்லூரியில் கிட்டத்தட்ட 88 மாணவ கண்மணிகளுக்கு மேலே பாடி இந்த குரட்டூர் பகுதியிலே பட்டம் பெற்று சென்றிருக்கின்றார்கள். அதில் தீனுடைய கல்வியை மாத்திரமல்லாமல் உலக கல்வியும் அவர்கள் பயின்று அல்ஹம்துலில்லாஹ் பல்வேறு சேவைகளை வெளியாற்றி வருகின்றார்கள். அதனுடைய அவர்களுக்கு இல்மை கொடுக்கக்கூடிய விஷயத்திலே நம்முடைய அபுதலாயில் உஸ்தாது பிறந்தை அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தனிப்பட்ட முயற்சி. அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் உலக கல்வியும் அவர்கள் படிக்கிறாங்க. 8வது முடிச்சுட்டு வந்துச்சுன்னு சொன்னால் 9th 10th +1 +2 இது எல்லாம் ப்ரைவேட்டு ஸ்கூல்லையே படிக்கிறாங்க. அவங்க ஏறத்தாழ 8 மெஸ்ஸுகளுக்கு மேலே 9 மெஸ்ஸுகள் வந்து தினந்தோறும் அவர்களுக்கு கல்வியை பயின்று வருகின்றார்கள். இதெல்லாம் இல்லாமல் டெய்லியுமே டைலரிங் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, கம்ப்யூட்டர் கிளாஸு கற்றுக் கொடுக்கப்படுகிறது தினந்தோறுமே. அதற்கு ஒரு மிஸ் வருகின்றார்கள் அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாமல் அரபிக் கிளாஸ் நடத்துறதுக்கு மாத்திரம் ஏறத்தாழ 5-6 உஸ்தாதுமார்கள் இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் சுமார் மாதம் இவங்களுடைய ஹதியா சம்பளம்னு சொல்லவே கூடாது. சம்பளம் கொடுத்தா கோடி கணக்கில் கொடுத்தாலும் ஈடாக ஆகாது. உஸ்தாதுமார்களுக்கு கோடி கணக்கில் கொடுத்தாலும் ஈடாகாது. எங்கேயுமே சம்பளம்னு சொல்லவும் கூடாது. தலஅல் பதுரு அலைனா மின் சனியாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மதஆ லில்லாஹி தா. நாரே தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத். உலமாயே அஹ்லு சுன்னா, நல்லா சொல்லணும். உலமாயே அஹ்லு சுன்னா, உலமாயே அஹ்லு சுன்னா, உலமாயே அஹ்லு சுன்னா. இன்னைக்கு தமிழகம் மாத்திரமல்லாமல் உலகம் எங்கும் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையை ஆணித்தரமாக எப்பேற்பட்ட ஆள் இருந்தாலும் துணிச்சலாக சொல்லக்கூடிய அபுதலாயில் உஸ்தாது பிறந்தை அவர்களை நம் மஸ்ஜிதின் நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மர்ஹபம் வ அஹ்லம் வ சஹலா. மேலே டிவி தெரியல பெண்களுக்கு, கொஞ்சம் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நிர்வாகத்திற்காக வேண்டி பல்வேறு வகையில் கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துருங்களேன்.